முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திரையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மூமின்கள் மீதும் உண்டாவதாக. விசேஷமாக இன்றைய தினத்திலே மனாகிபுல் ஃபாசியா ஓதப்பட்டது. இமாமுனா முஹம்மது இப்னு முஹம்மத் இப்னு மஸ்ஊத் அல் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு முலையினுல் கல்பில் காசி சையதுனா ஷேக் முஹம்மது இப்னு முஹம்மத் அல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிலும் உண்டாவதாக. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, குலபாக்களே, உலமாக்களே, ரயீசுல் முகத்தமீன்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் ஒரு கிருபை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எந்த நிலையிலே ஒரு மனிதன் இருந்தாலும் நல்லவர்களுடைய அன்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியம். சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇ ஸாலிஹீன், சாலிஹான நிறைய கூட்டாளிமார்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே முத்தகீன்களான நல்லடியார்கள் அவருடைய தோழர்களுக்கு ஷஃபாஅத்து செய்வார்கள் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள். அதே போன்று இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், நல்லடியார்களுடைய உள்ளத்திலே இடம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்லடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அருட்பார்வை விழுகிறது. அந்த நேரத்திலே அப்படியான அடியார்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுக்கும் அந்த ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை பெருங்கொண்ட நல்லடியார்களான மகான்களை நேசம் வைக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை வைத்திருக்கின்றார். சில கட்டத்திலே ஒரு மனிதன் பாவியாக இருப்பான், சில கட்டத்திலே ஒரு மனிதன் தப்பான நடத்தைகள் உள்ளவனாக இருப்பான். அவன் எந்த நிலையிலே இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல முஹப்பத்து இருக்கிறது என்றால் அதற்கென்று ஒரு விசேஷத்தன்மை இருக்கும். யாருடைய உள்ளத்திலே முஹப்பத்து இருக்கிறதோ அவன் பாவத்திலே மூழ்கினவனாக இருந்தாலும் அவனுடைய தௌபா இலேசாகுவதற்கு அந்த முஹப்பத்து காரணமாக அமையும். யாருடைய உள்ளத்திலே முஹப்பா இருக்கிறதோ அந்த முஹப்பத்து அவனை சீர்திருந்த செய்யும். அந்த முஹப்பத்து ஒரு பெரும் பாவியுடைய உள்ளத்திலே இருந்தாலும் அந்த முஹப்பத்தின் காரணமாக அந்த மனிதன் ஜெயம் பெறுவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி கொண்டு வரப்படுகிறார். அவர் ஒரு பலகீனமான சஹாபி, இஸ்லாத்துக்கு வந்து புதிதான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அவர் ஜாகிலியத்துல இருந்த மது பழக்கத்தை கைவிடல. ஒருக்க கூட்டிக்கொண்டு வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அனுப்பப்படுறாரு. இன்னொரு நாள் அதே போன்று மது பாவனையில அவர் வரலாறு பிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. திருப்பி அவருக்கு மதுவுடைய தண்டனை கொடுக்கப்படுது. மீண்டும் ஒரு நாள் சஹாபி ஒருக்க ஏசுறாரு. ஒரு சஹாபி ஏசினாரு. என்ன ஏசினாரு? இவருக்கு வேற வேலை இல்ல, எவ்வளவு இவருக்கு சொன்னாலும் இவருக்கு பலிக்குதல் என்று தாறுமாறாக ஏசினாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசாதீங்க, அவருடைய தவறுக்கு தண்டனையை கொடுங்க, அவர் அல்லாஹ் ரசூலை நேசிப்பவராக நான் அவரை காண்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்து ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒருவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அந்த முஹப்பத்து பிரயோஜனம் கொடுக்கும். அதுக்கு கண்ணியம் இருக்குது, அதுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில எங்களுடைய கரடு முரடான உள்ளங்களை கூட சொத்தான உள்ளங்களாக மாற்றக்கூடியவர் என்று பெயர் எடுத்த சையதுனா முலையினுல் கல்பில் காசி, இறுக்கமான உள்ளம் உடையவனுடைய உள்ளங்களை கூட மென்மைப்படுத்தக்கூடிய சையதுனா முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு மஸ்ஊத் அல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஞாபகப்படுத்தக்கூடிய தினத்துல மனாகிபு ஷாதில மஜ்லிஸ்ல 9ஆம் ஆண்டு அவர்களை ஞாபகப்படுத்துவாங்க. பாசி நாயகத்துடைய குடும்பத்துக்கும் இலங்கைக்கும்
ஒன்றிணைந்த ஒரு தொடர்பு இருக்கிறது. அவங்க மூலமாகத்தான் ஷாதுலியா தரீகா இலங்கையில வேரூன்றியது. அவர்கள் மூலமாகத்தான் ஷாதுலியா தரீகா, அதனுடைய முரீதீன்கள், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய வழிநடாத்தல்கள், அதனுடைய சேவைகள் இலங்கையிலே கால் பதித்தது என்று சொல்லலாம். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. பொதுவாக ஒரு காமிலான ஒரு ஷைഖை முரீதீன்கள் 3 வகையாக பார்ப்பார்கள். சில மனிதர்கள் அவர்களை நேசிப்பார்கள். அவங்களை நேசிக்கிறது, அவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவங்களோட இல்மை கொண்டு பிரயோஜனம் அடைவார்கள். அவங்களோட இல்மை, பொதுவாக இல்ம் என்று வரும்போது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இது போன்ற அமட்களை சொல்லித் தரக்கூடிய அறிவு இருக்கு, அதுவும் ஒரு அறிவு. இன்னொரு அறிவு இருக்குது, அது இந்த அமட்களுக்கு உயிரோட்டமான ரூஹானியத்தான இல்முகளை சொல்லித் தரும். அப்படியான காமிலான ஷேகுமார்களிடமிருந்து அப்படியான இல்முகளை பெறுவதற்காக சில மனிதர்கள் அவர்களை பின்தொடர்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் அவங்களோட அன்பையும் எடுத்து, அவங்களோட இல்மையும் எடுத்து, அவங்களோட சில ஹாலாத்துகள், சில ஹால்கள், சில நிலைமைகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த நிலைமைகளை கொண்டு அவங்க பிரயோஜனம் பண்ணுவார்கள். இந்த 3 விதமாக முரீதீன்கள் ஒரு ஷைഖை அனுபவிப்பார்கள். அன்பென்று எடுத்துக்கொண்டால் அவங்களை அன்பு வைப்பதின் மூலமாக அவங்க நல்லவர்கள், அவங்களோட உள்ளத்துல இடம் பிடிப்பது, அவங்க காட்டி தந்த திக்ருகளை எடுத்து நடப்பது, இதன் மூலமாக நாளை மறுமையில் ஜெயம் பெறுவதற்குரிய வழிகளை அடைந்து கொள்வது. அவங்களுடைய இல்முகள் மூலமாக ஒரு மனிதன் அவங்க கண்ட காட்சிகள், அவங்க அடைந்த அந்த அந்தஸ்துகள், அவங்க அல்லாஹ்வுடன் நெருங்கிய வழிமுறைகள், அவைகளை அவர்களிடமிருந்து பெற்று அந்த வழிக்கு தன்னையும் ஆளாக்கி கொண்டிருப்பாங்க. அன்பு, அதை தொடர்ந்து அவங்க சொல்லி தந்தத்தை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களை விட ஒரு படி மேலேறி அவங்களோட அந்த இல்மின் மூலமாக அவங்க அல்லாஹ்வை நெருங்கிய வழிமுறைகளை தானும் பெற்று அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கூடிய வழிமுறைகளை பெற்றுக் கொள்வார்கள். இது 2வது வகையினர்கள். இன்னொரு வகையினர்கள் அவங்க அந்த ஷைഖுடைய ஹாலாத்துகள், அந்த ஷைഖுடைய அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கும் போது அவங்களோட உள்ளம் இருந்த அந்த நிலைமை, அவங்களோட உடம்பு அல்லாஹ்வுக்கு வழிபடும் போது இருந்த அந்த நிலைமை, அவைகளை கொண்டு இன்பம் பெறுவார்கள். அதனுடைய அந்தஸ்து வேறு. இப்படி 3 வகையாக ஒரு ஷைഖை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அப்படி 3 வகையிலும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஷைഖ் சாதாரணமாக மார்க்கத்துடைய இபாதத்துகளை மட்டும் காட்டிக் கொடுக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். மாறாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிமுறைகளை காட்டிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வை ஒரு மனிதன் நெருங்குவது என்றால் அந்த பாதை, அந்த எந்த பாதையில செல்லணும். நாங்க தொழுகையில கேட்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு. சாதாரணமான ஒரு மனிதனும் இதைத்தான் குர்ஆன்ல ஒரு தொழுகையில ஓதுறாரு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. ஒரு சாலிஹான ஒரு மனிதர், அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு மனிதர், அவரும் அதே தான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு. அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு வழி, ஒரு குத்துபு அல்லது ஒரு சஹாபி, அவங்களும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. 3 கட்டத்தினர்களும் கேட்டது நேரான வழியை காட்டுகிறார். ஆனால் 3க்கும் ஒரே கருத்து அல்ல. தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, நேர்வழி காட்டுவது 3 வகை. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, 10 பஜாருக்கு எப்படி போற என்று கேட்டால், நீங்க கீழே இருந்து கொண்டு கோச்சு ரோட்டுக்கு நீந்து கொண்டு நீங்க சொல்லுவீங்க, நேரம் அந்த மலையால ஏறி அப்படி பள்ளத்துக்கு இறங்கினா 10 பஜாருக்கு போயிருவீங்க. இதுவும் வழிகாட்டல் தான். இன்னொருத்த போய் கேட்கிறீங்க, 10 மார்க்கெட்டுக்கு எப்படி போற என்று கேட்கிறீங்க. அல்லது ஒரு மனுஷன் பேரை சொல்லி கேட்கிற, இன்ன ஆட்சியார் அவரை எப்படி சந்திச்ச போகணும்னு கேட்கிற. ஒருத்தரை கேட்ட வழிய சொன்னா இப்படி போங்க. இவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த ஆட்சியாரை எப்படி சந்திக்க போறன்னு ஒருத்தரை கேட்கிறாரு.
அவர் என்ன செய்யறாரு, வலிய காற்றல்ல கைக்கு புடிச்சு கொண்டு வாங்க போக கூட்டி கொண்டு போயிட்டு அவட்ட விட்டு இவர்தான் ஆட்சியார் என்று காட்டுறாரு. இதுவும் வழிகாட்டுதல் தான். மூணாவது வழிகாட்டல், ஒருத்தரை கேட்கிறாரு, இந்த ஆஜியார் ஆப்புரோடும் என்றாரு. அவரு சொல்றாரு, அந்த ஆஜியாரே நான் தான் என்றாரு. நேரத்தோட போனவர் ரோட்டை காட்டினாரு. ரெண்டாவது போனவர் வந்து கைக்கிட்டால புடிச்சுட்டு போய் விட்டாரு. மூணாவது வழி காட்டினவரு வழியும் இல்ல, இடமும் இல்ல, தூரமும் இல்ல, டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்ல, நான் தான் ஆள். அதனாலதான் ஷாதுலியா தரீகாவுடைய விஷயத்துல சொல்லும் போது அபுல் அப்பாஸ் முர்சி நாயகத்துக்கு கேட்கப்படுது, உங்களோட தரீக்கத்துல நீங்க ஒரு முரீதுக்கு கொடுக்கிற உச்சகட்ட வழிகாட்டல் என்ன சொல்லுவாங்க? எங்கட ஷேகுமார்கள் ஒரு முரீத அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அப்படியே விட்டுருவாங்க, நீயும் ஒரு ரப்பும் கதைச்சிக்கோ, நீயோட ரப்பும் பேசிக்கோ, ரப்பை பரிபூர்ணமாக காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய ஷேகுமார்கள் இருப்பார்கள் என்று அபுல் அப்பாஸ் முர்சி நாயகர் சொல்லி காட்டிக்கிறாங்க. இமாமுனா முஹம்மது அல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மூணு நிலையிலும் வழிகாட்டக்கூடிய மிக பெரும் பாக்கியமான இமாமாக ஒரு ஷேகாக இருந்தாங்க. குர்ஆன் சொல்லுது, யார் ஒரு மனிதர், இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, தரீக்கத்துக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறார். கணியத்துக்குரியவர்களே, குர்ஆன்ல தரீகா என்று பெயர் சொல்லியே அல்லாஹ் சொல்றான். தரீகாவுக்கு அங்கட்டு கிட்ட புடிச்சு கிடைச்ச ஆதாரம் கேட்க தேவையில்லை. தரீகா என்பதை குர்ஆன் நேரடியாக சொல்லுது. வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகா வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகா, தரீகாவில் அவங்க நியமமாக இருப்பார்களேயானால், தரீகாவில் அவர்கள் சரியாக இருப்பார்களேயானால், லா அஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அல்லாஹ் சொல்றான், லா அஸ்கைனாஹும், நாங்க அவங்களுக்கு குடிச்ச கொடுப்போம், நாங்க அவங்களுக்கு பருகச் செய்வோம். அல்லாஹ்வோட வார்த்தை இது, சும்மா அந்த இஸ்கில பாடிய பைத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், லா அஸ்கைனாஹும் மாஅன் கதகா, மாவுன் கதகாவை அவர்களுக்கு நாங்கள் புகட்டுவோம். தரீகால நியமமாக இருந்தால், தரீகால சீராக இருந்தால், தரீகாவுடைய வழிமுறையை சரியாக பின்பற்றுவார்களே ஆனால், அவங்களோட வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய நீரை அவர்களுக்கு நாங்கள் புகட்ட செய்வோம். வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய நீர். தஃசீருடைய உலமாக்களுக்கு கருத்து சொல்லும் போது, மாவுன் கதகானா என்ன தெரியுமா? மாவுன் தத்தஜத்தது பிஹல் ஹயாத்து, அது ஒருத்தருக்கு குடிச்ச கிடைச்சால் அவங்களோட வாழ்க்கை வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது குர்ஆன். குர்ஆனுடைய தஃசீர் என்ன? அவங்க அந்த தண்ணியை குடிச்சால் அவங்களோட வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். மௌத்தானாலும் அவங்களோட செய்தி முடிஞ்சு போகாது. அவங்க மௌத்து என்பது அவங்களோட இழப்பு அல்ல, அவங்களோட அழிவும் அல்ல. அவங்க ஹயாத்தோட இருக்கும் போது செய்த வேலைகள் அவங்களோட மௌத்துக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் மாவுன் தத்தஜத்தது பிஹல் ஹயா, அவங்களோட ஹயாத்தை புதுப்பிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் அவங்களுக்கு புகட்டுவார். இது குர்ஆன், நான் அல்ல, யாரு இதை தர்ஜுமா பண்ணாலும் இப்படித்தான் தர்ஜுமா பண்ணணும். தர்ஜுமா எடுத்து பாருங்க. சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் சொல்றான், வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகா, தரீகாவில் அவர்கள் சரியாக இருப்பார்களேயானால், லா அஸ்கைனாஹும் மாஅன் கதகா, அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய நீரை அவர்களுக்கு நாங்க புகட்ட செய்வோம். அப்படி புகட்டப்பட்டவங்க அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகாது. அதனாலதான் 1400 வருடங்கள் கழிந்தும் சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய மக்கள் எங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அஹ்லு பைத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவுலியாக்களுடைய ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 1200 வருஷத்துல வாழ்ந்த பாசி நாயகம் அவங்க மொரோக்கோல பிறக்கிறாங்க, மக்கால வாழ்றாங்க. அவங்களோட ஷேக் முஹம்மது தாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சாதல் நாயகத்தை பின்பற்றுறாங்க. ஆனால் உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற இலங்கையில, அதுவும் பேருவலையில அல்லது இன்னும் பல ஊர்கள்ல அவங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க.
உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஏதாவது பிசினஸ் தொடர்பு இருக்குதா? உங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது குடும்ப உறவு இருக்குதா? அல்லது திருமண சொந்தங்கள் இருக்குதா? இது எதுவும் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய இறை நேசர் சாமானிய இறை நேசர் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அவங்களுக்கு நாங்கள் அவன ஹயாத்தை புதுப்பிக்கக்கூடிய நீரை புகட்டுவோம் என்று. அப்படியான நீரை பருகினவங்க. அதனால அவங்க படிக்கிறாங்க, சகானி ஷரிப்து ஷராப சிர்ரி மின் ஹம்ரத்தி ஸஃபா ஃபசுக்ரி பிஹா ஹக்கன் வ மாலி முனாஸிஉ. நான் படிக்கிறோமே ஹதுராலே எல்லாம், சகானி ஷரிப்து ஷராப சிர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாங்க நீரை புகட்டுவோம் என்று. தாராளமத்தல அது எந்த தண்ணி என்று கேட்கலாமா? அதுக்கு பேர் ஷராபு சிர். தன்னுடைய நேசருக்கு அல்லாஹ் புகட்டக்கூடிய இரகசிய என்ன தண்ணீர் அல்லது இரகசிய பானம் அது. அதுக்கு ஷராபு சிர் என்றுதான் சொல்லப்படும். அன்பின் பானம் அது. அதை குடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, அதை ரப்பு எனக்கு புகட்டினான். அந்த நேரத்துல எனக்கு எங்க ரப்பை விட வேறு எதுவுமே தெரியாமல் போயிட்டு, ஏன ரப்பு மட்டும்தான் என்னுடைய உள்ளம் நிறைய இருந்து இருக்கிறான். ஏன சிந்தனை முழுக்க என் ரப்பு மட்டும்தான் இருக்கிறான். யாருடைய சிந்தனை முழுக்க தன்னுடைய ரப்பு வந்து விடுகிறாரோ அப்படிப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணுவார்கள். இதுதான் பாசியா தரீகாவுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சிந்தனையில மூழ்க செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி கொடுப்பாங்க. அதனாலதான் பாசி நாயகத்துடைய வசியத்துகள் மிக முக்கியமான வசியத்து, அஜ்மிஉ குலூபக்கும் அலல்லாஹ். உங்களோட உள்ளங்களை அல்லாஹ்வின் மீது ஒற்றுமைப்படுத்துங்கள். வேறு வேறு சிந்தனைகள் இருந்து கொஞ்சம் கலந்து வாருங்கள். சாதாரணமாக அவங்களை நேசித்து வாழக்கூடிய நாங்கள் அல்லது அவங்களால போதனைகளை மட்டும் எடுத்து இயங்கக்கூடிய நாங்கள் ஒரு கொஞ்ச நேரமாவது அவங்களோட போதனை ஒன்றுல பரிபூர்ணமாக எங்களை ஆக்கி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில உங்களை நீங்க ஒற்றுமைப்படுத்துங்க என்றால் உங்களோட சிந்தனையை அங்கிட்டு இங்கிட்டு பலாக்காக விடாம அல்லாஹ்வுடைய சிந்தனையில மட்டும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கள் என்று அவங்க சொல்றாங்க. உங்களோட உள்ளங்கள்ல எவ்வளவு விஷயங்களுக்கு நாங்க இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். என்னென்ன கற்பனைகள் எல்லாம், என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளங்களை தாக்கு பிடித்துக் கொண்டிருக்குது சொன்னாங்க. அதுல இதெல்லாம் கலவுங்க, கலந்து அல்லாஹ்வை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையை உங்கள உருவாக்குங்க. அப்படி உருவானால் அதுக்கு பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காண்பீங்க. பாசியா தரீகாவுடைய விசேஷம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிக்கடி கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த தரீகாவுடைய ஓராதுகளை சரியாக பேணி வந்தார். யாக்கூத்தியாவை எழுதிய இமாமுனா பாசி நாயகன் சொல்லுவாங்க, இது உங்களோட வதீஃபாவுக்கு பின்னால ஓதி வாருங்க. யாரு அதை கடைபிடித்து வருகிறாரோ அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடிக்கடி காணுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா சொல்றாங்க, நீங்க உங்களோட சிந்தனைகளை தூய்மைப்படுத்தி உங்களை அல்லாஹ்வின் பக்கம் ஒதுக்கி வேறு எந்த சிந்தனையும் இல்லாம உங்களால இருக்க முடியும் என்றால் அப்படி இருந்து கொண்டு நீங்க யாக்கூத்தியாவை ஓதிவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பீங்க என்று சொல்றாங்க. என்றால் அப்படியான வழிமுறைகளை டேஸ்ட் பண்ணி சுவைத்து வாழ்ந்த மகான்களாக அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, அவங்களோட ஷேகுடைய கலீஃபா அபுல் அப்பாஸ் முர்சி நாயகம் என்னத்தை சொன்னாங்களோ அதே வார்த்தைய பாசி நாயகம் சொல்றாங்க. ஷாஹில் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கண் இமைக்கிற நேரமாவது எனக்கு மறைவார்களே ஆனால் நான் என்னை ஒரு முஸ்லிம் என்று கூட கணக்கெடுக்க மாட்டேன். அதை சொன்னதோட எப்படி குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க ஔலியாக்களுடைய தோல் புஜத்திலே என்னுடைய கால்கள் இருக்கிறது என்று சொன்ன போது அவங்களுக்கு பின்னால அல்லது அவரோட காலத்துல வாழ்ந்த எல்லா ஔலியாக்களும் அதை கபூல் செஞ்சாங்க. ஆம், அவங்க அந்த அளவு மகான். அதுபோல
இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்னத எந்த அவுலியாவும் நிராகரிக்கல, அவங்க அப்படிப்பட்டவங்க தான் சொன்னாங்க. அதே போல அவங்களோட மாணவர் அபுல் அப்பாஸ் முன்சி நாயகன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு மறைவார்களே ஆனால் நான் என்னோட முஃமின் என்று கூட கணக்கெடுக்க மாட்டேன். எவ்வளவு பாரதூரமான வார்த்தை. சிலாருக்க சத்தியம் மனுக்கு சொல்ற உண்மையை சொல்லுங்க, நீங்க முஸ்லிம் அல்ல இல்லாத்தி எனக்கு கேட்போமா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். இஸ்லாத்துல என்ன வெளியே கிடைக்கலுமா? அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மறைவார்களே ஆனால் நான் ஒரு முஸ்லிமே அல்ல என்றாங்க. அந்த அளவு நெருக்கப்பட்டவங்க. அதே வழியில வரக்கூடிய பாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மறைவார்களே ஆனால் நான் ஒரு முஃமின் அல்ல என்பாங்க. ஏன்? உள்ளத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ்வின் பக்கம் திருப்பியவர்கள். இந்த தரீகா ஔராதுகளோடு மட்டும் முரீதுகளை வைத்துக் கொள்வது அல்ல, மாறாக அவர்களை தங்களுடைய ஷைഖமார்கள் அடைந்த இடத்துக்கு இட்டு செல்வது. அதனாலதான் பாசியா தரீகாவுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நான் மீண்டும் ஒரு சொல்றேன், ஷைഖ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சம்பந்தப்படுத்திடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முரீது சம்பந்தப்படுத்திடுவாங்க. அதுதான் யாக்கூத்தியாவுடைய விசேஷம். வஅத்திஃப் கல்பஹு அலைனா, யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை என் உள்ளத்துக்கு நேராக்கிரு. இந்த தரீகாவுடைய ரகசியமும் அதுதான், இந்த தரீகாவுடைய நோக்கமும் அதுதான். ஒரு முஃமின் இந்த தரீகால உண்மையான ஒரு முரீத் ஹயாத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுருவாங்க. பாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில மதீனாவுக்கு போய் ரோதா ஷரீஃபுக்கு முன்னுக்கு இருந்து கொண்டு அவங்க யாக்கூத்தியாவை ஓதுறாங்க. ஓதும் போது அவங்க ஓதுறாங்க, இன்னஹுல் ஹிஜாபுக்கல் ஆதம் அல் காயிமு லக பைன யதைக். யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு தெரியுமா? உனக்கு முன்னுக்க எங்களை தடுக்கக்கூடிய திரையாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தை எனக்கு புரியல யாக்கூத்தியால. அவங்க சொல்றாங்க, இதை பத்தி நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். ஹிஜாபுக்கல் காயிமு பைன யதைக், யா அல்லாஹ் உன் முன்னிலையிலே இருக்கக்கூடிய திரையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க என்பதை நான் யோசனை பண்ணி பண்ணி பார்த்தேன். என்னுடைய சிந்தனையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றி சொல்றாங்க, அது என்ன தெரியுமா? எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்ளதுக்கு இயலாது, எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ்வை நேர பார்க்கிறதுக்கு இயலாது. நீங்க அல்லாஹ்வை நெருங்கினால் உங்களோட நெருக்கத்துடைய முடிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. அல்லாஹ்வை நீங்கள் அடைந்து கொள்ளணுமா, அதற்குரிய வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. ஹிஜாபுக்கல் காயிமு ஹிஜாபுக்கல் ஆதமுல் காயிமு பைன யதைக், யா அல்லாஹ் உன் முன்னிலையிலே இருக்கக்கூடிய மிக பெரும் திரையானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை சுமக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வை நெருங்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை உள்ளத்தில் சுமந்தவராக நெருங்க முயற்சியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீதமான ஒரு ஆட்சியாளன் அல் இமாமுல் ஆதிலு தில்லுல்லாஹி ஃபில் அர்த், நீதமான ஒரு ஆட்சியாளன் அல்லாஹ்வுடைய நிழலாக பூமியிலே இருக்கிறார். ஆட்சியில நீதமானவரே அல்லாஹ்வுடைய நிழலாக பூமியில இருக்கிறார் என்றால் எல்லா வஸ்துகளிலுமே கமாலியத்தை அடைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நிழலாகத்தான் இருக்கிறார்கள் என்ற உண்மையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்க ஒருத்தர கேட்கப்படுது, திக்ர் செய்வது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது அது சிறந்ததா, குர்ஆன் ஓதுவது சிறந்ததா, ஸலவாத்து சொல்வது சிறந்ததா? சில முரீதீன்களுக்கு சில கட்டங்கள் போகும்போது இப்படி ஒரு குழப்பம் கொண்டு வரும். திக்ர் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஸலவாத் சொல்றது சிறப்பா, திக்ர் செய்யவா, திக்ர் 100ல நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஸலவாத்தை கண்டினியூ பண்ணவா, அல்லது குர்ஆனை ஓதவா என்று வரும். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலுடைய அன்பை உன்னுடைய உள்ளத்திலே எது அதிகரிக்கும் என்று நீ சிந்தித்தால் ஸலவாத் ஓது. உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கப்பட வேண்டும், வேறு வேறு சிந்தனைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்.
என்னுடைய உள்ளத்துல கண்ணை பத்தி அல்லாஹ்வை நினைக்கும் போது வேற வேற யோசனை எல்லாம் வருதா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருங்க. அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலை அறியணுமா, குர்ஆன ஓதுங்க. ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொன்று சிறந்தது, ஒவ்வொரு நிலைமையிலும் ஒவ்வொன்று சிறந்தது. சில மனுஷன் சில சேகுமாட்ட கேட்கப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணணும், என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணணும், இதுக்கு என்ன செய்யணும்? சில மனிதர் சொல்லுவாங்க, ஸலவாத் அதிகமாக ஓதுங்க, ஸல்லல்லாஹு நினைச்சு கொண்டிருங்க. ஆனா ஷாதிலியா தரீகத்துக்கு தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுடைய ஷேகுமார்கள், உள்ளத்துல வேற சிந்தனை ஒன்றும் வராம நீங்க அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ன்ற திக்ர செஞ்சு செஞ்சு வேற எந்த சிந்தனையும் இல்லாம உங்களோட சிந்தனையை நீங்க தூய்மைப்படுத்துங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுவாங்க. அதனாலதான் எங்கட ஹதராக்கள்ல ஸலவாத் ஹதராக்கு பிறகு அல்லது வலீஃபா யாக்குத்தியாவுக்கு பிறகு ஸலவாத் வச்சிக்கிற துப்பரவானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண்பாய், அப்போது அவங்களை நினைச்சு கொண்டு ஸலவாத் சொல்லிக் கொண்டிருங்க. நீங்க காட்சிகளை கண்டுவிட்டால் அந்த காட்சியை உங்களுடைய உள்ளத்துல நேர வச்சுக்கொண்டு ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் என்று சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாக்கியமான காட்சியை நினைச்சு கொண்டு சொல்லுங்க. அப்ப அடிக்கடி காண்பீங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, ஹிஜாபுக்கல் ஆஸமுல் காயிமு லக பைன யதைக், யா ரப்பி, உனக்கு முன்னிலையிலே இருக்கக்கூடிய திரையாக இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான திரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யாருக்கும் அல்லாஹ்வை நேரடியாக கண்டுவிட முடியாது. லா துத்ரிகுல் அப்சாரு வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை எத்திக்கொள்ளாது, அவன்தான் பார்வைகளை எத்திக்கொள்வான். எத்திக்கொள்ள வேண்டுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கொள்ளுங்கள். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிக் கொடுப்பது. இமாமுனா ஃபாஸி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வலீஃபால தான் போறாங்க, அவங்களோட ஸலவாத்துகள் தான் நிறைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொக்கிஷங்கள், அவங்களோட பாக்கியங்கள், அவங்களோட ரகசியங்கள், அவங்களோட தாற்பயங்கள், இவைகளை சொல்லித் தந்ததுதான் யாக்குத்தியா. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தரீகா சாதாரணமானது அல்ல. நாங்க கைபிடித்திருக்கக்கூடிய இந்த ஷேகுமார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்களோட வழிமுறைகளை தெரிந்தோ தெரியாமலோ அவங்க சொன்னாங்களா பின்பற்றி வாழ்ந்து பாருங்க. அதனாலதான் பாசி நாயகன் சொல்லுவாங்க, உங்களோட உள்ளத்தை அல்லாஹ்வின் மீது ஒன்று சேருங்க, வேறு வேறு சிந்தனைகள் கலந்து பாருங்க. இத ஷேகுமார்கள் பயிற்சியாக கொடுப்பாங்க முரீதீன்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்றது அல்ல, ஷேகுமார்கள் சொன்னது, அவங்க எழுதி வைத்தது, அவங்க ருசித்தது, அவங்க காட்டி கொடுத்து அனுபவித்தவர்களுடைய வார்த்தை. செஞ்சு பாருங்க, உள்ளங்களை தூய்மையாக்கி பாருங்க. எங்களோட தரீகாவுடைய முரீதீன்களுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க பணிவை எடுத்துக் கொள்ளுங்கள், தக்கபர் வராம உள்ளத்தை பாதுகாத்துக்கோங்க, பொறாம வராம பாதுகாத்துக்கோங்க, கெட்ட சிந்தனைகள் வராம பாதுகாத்துக்கோங்க. உங்கள யாராவது ஒருவர் தந்த சிந்தனையை துப்பரவாக்குவாரே ஆனால் ஹயாத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதரை கண்டுவிட்டு தான் மரணிப்பார். எப்படி சுத்தமாக்குற, அதுக்குத்தான் திக்ரு, அதுக்குத்தான் காலமாலையில ஔராது, இவைகளை செய்வதன் மூலமாக உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்க, சிந்தனைகளை தூய்மைப்படுத்துங்க, எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்க. அப்படி செஞ்சால் உங்களோட ஹயாத்துல சீதேவித்தனத்தை அடைவீங்க. அதனாலதான் பாசி நாயகன் சொல்லுவாங்க, யாரு சஆதத்து தாரைன் இருலோக சீதேவித்தனத்தை விரும்புகிறாரோ அவர் இந்த தரீகாவில் ஓரிரு நாளாவது அவர் நுழைந்து பார்க்கட்டும், இந்த தரீகாவில் அவர் வந்து பார்க்கட்டும். இந்த தரீகா அந்த அளவு ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது இருக்கிறாங்க. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களோட வாழ்க்கையை பற்றி சாதாரண மனிதரை எல்லாம் நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையை பற்றி பாருங்க, அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் 21 தடவை தலாயிலுல் கைராத்தை பரிபூர்ணமா ஓதி முடிப்பாங்களா. தலாயிலுல் கைராத்தை 21 தடவை பரிபூர்ணமா ஓதி முடிப்பாங்களா டெய்லி. இரவுல முழு குர்ஆன் ஓதி அவங்க தொழுக சுன்னத்து தொழுவாங்களா. ஒவ்வொரு இரவும் முழு குர்ஆன் ஓதலுமா, முழு இரவிலும் ஒரு இரவுல குர்ஆன் முழுக்க ஓதி சுன்னத்து தொழுதுத்தான படுப்பாங்க. பகல் காலங்கள்ல 21 தடவை தலாயிலுல் கைராத் ஓதுவாங்களாம். நேரம் கிடைச்சுமா? அப்படி
எங்களுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சா டைம் முடிஞ்சே. உள்ளங்களை தூய்மைப்படுத்தி சிந்தனைகளை துப்புரவாக்கி பாருங்க, நேரத்துடைய பறக்கத்தை காணுவீங்க. சில மனுஷன் சொல்றாங்க இந்த நோம்புல டைம் போறதுல ஏன் நோம்புல சில எங்கட டென்ஷன்களை சில கெட்ட குணங்களை எல்லாம் தூரமாக்கி கொஞ்சம் பலகீனமாகி ரப்பின் பக்கம் திரும்பி இருக்கிற சந்தர்ப்பம் நேரம் விசாலமாக இருக்கும். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க அல் பஸ்து, காலங்கள் விரிவாக்கப்படுது, காலங்கள் நீட்டி கொடுக்கப்படுமா. சில கம்பத்தன்னு சொல்ல ஒரு பாடம் இருக்குது சூஃபியாக்கள்கிட்ட, சுருக்கப்படுறது. பிற விஷயங்கள்ல மூழ்கி இருந்தால், பிற மனிதர்களுடைய குறைகள்ல மூழ்கி இருந்தால், பிற மனிதர்களுக்கு வக்கீரணமான முறையில் நடந்து கொள்வதற்கு சிந்தனையில மூழ்கி இருந்தால் நெருக்கடியா இருக்கும். அவங்களுக்கு உள்ளங்கள் எல்லாம் நெருக்கடியா இருக்கும், நேரங்கள் எல்லாம் இறுக்கமா இருக்கும். எதே செய்ய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டால், தூய்மைப்படுத்தப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய திக்ர் தான் காரணம். அந்த திக்ர்ல இருந்தால் நெருக்கடி இருக்காது. யார் என்னுடைய திக்ரை புறக்கணித்து வேறு வேறு சிந்தனைகள்ல தன்னை பிஸியாக்கி கொண்டானோ அவனுக்கு நாங்க நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையில மூழ்கி மற்றவைகள் இருந்து தன்னை துப்புரவுபடுத்திக் கொண்டானோ அவனுடைய வாழ்க்கை விசாலமாய் கொண்டிருக்கும். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சீதேவித்தனமான வாழ்க்கை. அது தரீக்காக்கள்ல இருக்குது. திக்ர்ல மூழ்குங்க, அல்லாஹ்வை நினைங்க, உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியத்துல மட்டும் ஈடுபடுங்க. மற்ற நேரங்கள்ல உங்களோட சிந்தனையையும் உங்களோட உள்ளத்தையும் பாதுகாத்துக்கோங்க. விரிவான நிரப்பமான வாழ்க்கை வாழ்வீங்க. அது துனியாவிலும் தான் ஆகிரத்திலும் தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமான உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி விடுவாயாக. உனக்கு பொருத்தமான நல்ல மக்களிலே எங்களுக்கு நசீபை தந்து விடுவாயாக. என்னுடைய உள்ளங்கள் வேறு எதிலும் பராக்காகி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. சிந்தனைகளை தூய்மைப்படுத்தி விடுவாயாக, எண்ணங்களை தூய்மைப்படுத்தி விடுவாயாக. நல்லோர்களுடைய உள்ளத்திலே இடம் தந்து விடுவாயாக. நல்லோருடைய துஆக்களிலே ஒன்று சேர்த்து விடுவாயாக. உங்களுடைய ஷேக்மாருடைய மதத்துக்கு தகுதியான முரீதீன்களாக ஆக்கி வைப்பாயாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.